இது வந்து நாட்டு குண்டு சுரக்காய். நல்லா டார்க் கிரீன் கலரில் இருக்கும். தோல் பார்த்தீங்கன்னா, நல்லா சதப்பச்சு அதிகமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நெறைய சொத்தை வைக்கும். அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு விதமான ஒரு குளவி ஒண்ணு வந்து கடிக்கும். அந்த குளவி கடிச்சாவே உள்ளுக்குள்ளார ஃபுல்லாவே வந்து காய் கெட்டு போயிடும். நெறைய காய் அப்படியே தான் ஆயிடுச்சு பாருங்க. அந்த மேல இருக்க காய் கூட அப்படிதான் பாருங்க சூம்பி போன மாரி ஆயிடுச்சு. இந்த செடியில வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ தான் அறுவடை நடந்தது. இது வந்து நாங்க குச்சி காட்டுல வந்து ஒரு செடி தப்பி முளைச்சது. அதுலேருந்து வந்த காய்கறி தான். இப்ப குச்சி பிடுங்குனோனே இந்த செடியும் நம்ம பிடுங்கி தான் ஆகணும். இதில பாருங்க தண்ணி வந்து நாங்க ஒழுங்கா விடல, குச்சி பிடுங்குறதுனால. அதனால வந்து காயெல்லாம் வந்து சிறுத்து போயிடுச்சு. அந்த பார்த்தீங்களா, காயுடைய கலரும் மாறிடுச்சு. அளவுமே வந்து ரொம்ப சின்னதா போயிடுச்சு. இதில நான் ஒரு 2, 3 காய்கள் வந்து விதைக்காக விட்டு வச்சிருந்தேன். அந்த விதைக்கு விட்டதில வந்து இந்த 3 காய் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா வந்து விதை வந்து நல்லபடியா வந்து இதாயிருக்கு. முத்துன காயா இதாயிருக்கு. அப்படி நம்ம இந்த குடுவைய ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளார இருக்க விதையெல்லாம் வந்து நல்லா சத்தம் கேட்கும். அப்படி கேட்டதுனா தான் விதை வந்து கரெக்ட்டான ஒரு தரமான விதை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா, நம்ம இந்த குடுவைய வந்து உடைக்கவே கூடாது. இந்த குடுவை வந்து நாங்க சின்னதுலால பிள்ளைங்களுக்கு இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீச்சல் பழகுறதுக்கு முதுகுல கட்டி விடுவாங்க. இப்ப எங்க ஊர் பக்கம் இன்னி இது வழக்கமா இருக்கு. இப்போ ஆனா ஒரு சிலர் கேன் கட்டியெல்லாம் கூட நீச்சல் பழகுவாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இந்த குடுவைய கட்டி தான் நீச்சல் பழகுறாங்க. பார்க்கவே நல்லாருக்கும்.